ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ காலிஃப்ளவர் சமைக்க போகிறோம். வாங்க. நல்ல காலிஃப்ளவரை எடுத்து வச்சு அதை இப்படியே நம்ம என்ன பீஸாக கட் பண்ணுறோம். அதை கட் பண்ணிவிட்டு இந்த அளவு பெருசாக இருக்குன்னா இதை விட இன்னும் சின்னதாக்கணும். அப்படியே சின்னதாட்டு கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணியாச்சு. சின்னதாக கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப சின்னதாக்கியாச்சு. இனி இதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா துளைக்கிற சூடு தண்ணியில் போட்டு எடுக்கணும். ஏன்னா இதில் சில நேரங்களில் ஒரு புழு இருக்கும். அதனால் நல்லா தண்ணி திளைக்க விட்டாச்சு. அதில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சுட்டு அப்படியே கொதிச்சப்புறம் நல்லா கொஞ்சம் நம்ம கிண்டி விடணும். அப்புறம்தான் அந்த இதில் இருக்க புழுகளெல்லாம் சேர்த்து போயிடும். அப்படியே எல்லாம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ வாரி எடுத்துச்சு எல்லாமே கோரி எடுத்துடலாம். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, இனி இது என்னாச்சுன்னா கோரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டாச்சு. அப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மஞ்சள் பொடி, இனி அப்புறம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சமாக மல்லிப்பொடி போடுறோம். மல்லிப்பொடியும் போட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி போட்டுச்சா. அதுக்கப்புறம் என்னென்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலா எது உங்கள்கிட்ட இருக்கோ அது போட்டுக்கலாம். ஓகேங்களா, நான் இந்த மட்டன் மசாலா இருக்குது, அதனால் நான் மட்டன் மசாலா போடுறேன். சரிங்களா, மட்டன் மசாலா போட்டு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா கொஞ்சம் அதிகமாக போடாச்சு. அப்புறம் கரம் மசாலா. ஓகே, கரம் மசாலா நான் பொடிச்சு வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து மேக்ஸிமம் எப்போது நம்ம முழுசாக வாங்கி பொடிக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் அப்படியே பொடிச்சு வச்சுருக்கேன். கரம் மசாலா போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதை பிசைஞ்சு வரவணும். நல்லா எல்லா மசாலையும் எல்லா இதுலேயும் பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா அதை விரசலாம். அப்படியே நல்லா விரசிட்டு நல்லா விரசணும். இந்த மசாலா வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் பிடிக்கிற மாதிரி அப்படி நல்லா விரசிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும். இந்த மசாலா வந்து அதில் பிடிக்கிறதுக்கு மாதிரி அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி நல்லா வரகணும். விரசின பிறகு அப்படியே வச்சுட்டு அது கொஞ்சம் அப்படியே நல்லா பிடிச்சிடும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தாண்டி ஒரு ஃப்ரை பேன் எடுத்து அதில் எண்ணெய் ரொம்ப வேண்டாம், தேவையான அளவு எண்ணெய் விட்டு இது அவ்வளவும் என்ன சொல்ல ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கணக்கான ஆயில் விடணும். ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் விட்டாச்சு. இது கொஞ்சம் சூடாகிடுச்சு. சூடான அப்புறம் நம்ம அந்த விரசி வச்சுருக்க காலிஃப்ளவரை எடுத்து அதில் போட்டாச்சு. போட்டு நல்லா அது வதக்கிடுவோம். அது இனி அதிலே அப்படியே கொண்டு கொஞ்சம் நல்லா செவந்து வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அப்படியே இலக்கி கொடுத்துட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். அப்படியே இருந்து வெந்துடும். அப்படியே வேகும்போது நம்ம அடுத்த ரெடி பண்ணிடலாம். அடுத்த மசாலா எல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி தக்காளி, உள்ளி, பச்சை மிளகு, அப்புறம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நமக்கு நம்ம அதில் வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து ஒரு விதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சு ஒரு வேறு வானல் எடுத்து இதெல்லாம் போட்டு வதக்கிடுவோம். தக்காளி, உள்ளி, பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பெரிய உள்ளி என்ன சொல்கிறது, பல்லாரி வந்து நல்லா சிவந்து வர்ற பொன்னிற கலருக்கு வரும். அது வரைக்கும் நம்ம அப்படியே வதக்கிட்டு தான் இருக்கணும். அப்படியே வதக்கும்போது அது பார்த்திங்களா நிறம் மாறி வந்துடுச்சு. நிறம் மாறி அப்படி வரும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, அது சிவந்து வரலைன்னா நல்லா இருக்காது. சரியா, இப்போ ஓகே. இனி நம்ம இதில் என்ன சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே, சிவந்து வந்துட்டு பார்த்திங்களா. இனி நம்ம இதில் அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். இனி இந்த தக்காளி என்ன ஆகணும், இதுலேருந்து சூடு அப்படியே அந்த ஸ்லைஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே கிளறி விட்டாச்சுன்னா தக்காளியும் ஸ்லைஸ் ஆகி வந்துடும்.
வந்து ஓகே, இப்போ கரெக்ட் பருவம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? அப்படி வந்துச்சா, இப்போ நம்ம அந்த என்ன காலிஃப்ளவர் இருக்குல்ல, ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் அதில் போட்டு கிண்டிட வேண்டியதுதான். கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும், ஏன்னா அது கரெக்டாக அதில் மசாலெல்லாம் பிடிச்சி வரணும்னா கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. நம்ம நல்லா வதக்கி பார்க்கணும். தண்ணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, தண்ணி இல்லை பார்த்தீங்களா? அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக தண்ணி விட்டு கொடுக்குறோம். தண்ணியை விட்டு நல்லா கிளறி விட வேண்டியதுதான். அப்படி சூப்பராக கலர் பார்த்தீங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்ற மாதிரியே இருக்குல்ல. அப்படியே கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். தண்ணியெல்லாம் விட்டு கொடுத்தாச்சு. இதை நல்லா ஒரு கிளறி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னா காலிஃப்ளவர் தயாராகிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல? ஓகே, நீ 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடிட வேண்டியதான். இப்போது 10 நிமிஷம் தாண்டி நம்ம பார்த்தோம்னா காலிஃப்ளவர் அடிப்பொலியாக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே, பிடிச்சிருந்தா இது மாதிரி நீங்களும் காலிஃப்ளவர் வாங்கி பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது, இதில் மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் உறவுகளே.